ஸோ அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டிலேருந்து வந்ததால் முதல் முறையாக ஒரு சொந்த ஊர்லேயே ஒரு காலேஜில் பேசுறதுனால தமிழ்லேயே ஆரம்பிக்கிறேன். மொழி வந்து ஒரு இதுவே கிடையாது. அது ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம என்ன பேசுகிறோம், என்ன மொழியில் பேசுகிறோன்றதை விட நம்ம என்ன பேச போகிறோன்றது தான் இம்பார்ட்டன்ட். நம்ம பேசுறது வந்து ஆடியன்ஸுக்கு போய் சேரணும். அது தான் தேவையை தவிர நம்ம ஸ்டைலாக பேசுகிறோம், இங்கிலீஷில் பேசுகிறோம், அதெல்லாம் வந்து ஒரு இஷ்யூ கிடையாது. நிறைய டைமில் போய் பேசும்போதுனாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு பர்டன். கேட்டால் தப்பாக கேட்டுருவோமோ, நம்ம சரியாக கேட்கலாம் அசிங்கமாயிடுமோ அப்படின்ற ஒரு இது. அதெல்லாம் விட்டுடுங்க. பேச பேசதான் எந்த மொழியும் வரும். அது தமிழாக இருந்தாலும் சரி, தமிழே வந்து நம்ம அழகாக பேசுகிறோமா சொல்ல முடியாது. தமிழ் ஆசிரியர் பேசும்போது அவங்க ரொம்ப அழகாக பேசுவாங்க. இங்கிலீஷ் பேசும்போது நம்ம இங்கிலீஷ் நம்ம மொழி கிடையாது. ஹிந்தியில் பேசலாம், தெலுங்கில் பேசலாம், எதுவுமே நம்ம தாய்மொழி கிடையாது. நம்ம தாய்மொழியில் பேசும்போதே வந்து நிறைய தப்பு பண்ணும்போது அது எந்த மொழியில் பேசுகிறோம், என்ன தப்பு பண்ணால் என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம என்ன பேசுகிறோன்றத மட்டும் கரெக்டாக கவனிச்சிக்கலாம். ஸோ அதனால தமிழ் ஆரம்பிச்சிடும். பட் சயின்ஸ் பேசும்போது நிறைய இங்கிலீஷ் தான் வரும் நமக்கு. ரெண்டாவது வந்து ஒரு என்கரேஜிங்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதில் என்னன்னா, நான் வந்து விழுப்புரம் பக்கத்தில் விக்கிரவாண்டின்னு ஒரு ஊர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இங்கே ஒரு 13 கிலோமீட்டரில் அங்கே தான் பிறந்தேன், அங்கே தான் படித்தேன் 7வது வரைக்கும். 8வது அப்புறம் விழுப்புரம் மைக்ரேட் ஆகி வந்துட்டு முனிசிபல் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். பிஎஸ்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். எம்எஸ்சிக்கு அப்புறம் தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் போய் படித்தேன். அப்புறம் ஐஐடி கான்பூரில் போய் பிஹெச்டி படித்தது. அதுக்கப்புறம் தான் லாங்குவேஜ் மாறினது. ஸோ அது ஒரு பொருட்டாக நம்ம எவ்வளோக்கோளோ நம்ம எய்ம் ஒரு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோக்கோளோ வந்து நல்லா போகலாம் நம்ம. ஸோ now I have to thank the organizer, especially the college management, giving the freedom to the principal to do this kind of thing, and the principal madam and the R&D coordinator madam, and they also really encourage people to come and visit this place, so that I am also happy to share, and you also probably learn something from me. And I also thank Dr. Kasilingam for contacting me and inviting me and arranging all these things. Okay, and another 2 minutes I just want to tell that the inspiration always comes from your first teacher. So almost for everyone, the first teacher is your own mother. They are the one first to teach. You know, how to speak, how to eat, how to walk, everything they teach, right? And is it enough? Okay. So in my case, I had fortunate, my mother was a school teacher, okay, and she was a teacher in the Vikravandi school where I also studied. So that is how I started, and many teachers throughout my career influenced me. And this is being a women's college, I just want to extend a little bit more on this thing. For example, you can see that I have highlighted, right, Dr. Renuka. She was my first project supervisor during my MSc days. She only taught me how to do research, right? And after that I went to US. She is Patty Visual Nielsen, and she taught me how to do research in polymer chemistry, right? And apart from that, and I want to spend a little more time on this professor. Her name is Professor Jinayam Sri in USA. So when I went to US in 2004 to 7, and she was at the age of 73. And she was continuing to do research in that time also. And you may not imagine, she used to drive her own car and coming to the office, and then, time, she normally tells us, you have to be here by 9 o'clock morally. Then, okay ma'am. So, but I go to 9 o'clock, she will be always sitting there. And she used to tell that, no, you have to stay up to 5:30, 6 o'clock in the evening, then come back around 8 o'clock in the night. Right? And then 5:30 I am going to work, she will be sitting there.
And 8 o'clock I come back after my dinner, she'll be sitting there. 11 o'clock I am going back to my home and she'll be sitting there. See the power, and she was so much, involved in the research. So gender is not an important thing. How much you are involved in particular job, that's very important. At the age she was doing like that, but you look at this list of publication, you can see around 647, this I think last year I took it. So even top scientists in India would have published 300, 400 papers, right? And she has published 629 last year, okay? And around 83, she is still working and still doing research, right? So, and the other thing, you see that 2 columns I have made, all are her achievements, awards, rewards, whatever she got it. She was a chairperson of the Science Foundation of America, USA, and that was appointed by the President of America. So she was working in such a powerful position. So again I will tell you that gender is not a bias. So anyone who has interest, whether boy or girl, who has interest, if you pursue for your interest, definitely you will achieve a lot. You see that last week the 7 women pilots drove the flight from California to Bangalore, and which is 17-hour flight. Normally even regular powerful man pilots also hesitate to do the job, but they have done, right? This is what this achievement. So all of you, I request you that you aim for something and always pursue that for that one. You will achieve very great thing. So irrespective of where you are coming from, village, or you speak only Tamil, you are a woman, you are a girl, you are a boy, doesn't matter. You are from poor background, doesn't matter. Okay, so keep pursuing for what you want. Plan for that, what you have to achieve, and work for that one, you will be able to achieve. So with this, I will stop here. We'll again talk about the real technical section. Thank you.